everybody. Welcome to another very interesting episode of Wood Thattu Kattu. Generally, பொதுவா டெஸ்ட் மேட்ச்ல சொல்லுவாங்க வாட் அ டே ஆஃப் பிளே, வாட் அ டேஸ் பிளே அப்படின்னு டெஸ்ட் மேட்ச்ல. அது வந்து T20க்கு சொல்லணும்னா அது இன்னைக்குதான் சொல்லணும். ரெண்டு நல்ல மேட்ச். ஒன்னு ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்து சேப்பாக். அதை ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். செகண்ட் மேட்ச் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங், த்ரில்லிங், ஹார்ட் பவுண்டிங், என்ன வேணா நர்வ் த்ரில்லர் என்ன வேணா சொல்லலாம். இட் வாஸ் நேபாள் வர்சஸ் இங்கிலாந்து. நேபாள் ரைசிங் அமாங் த ஜெயின்ட்ஸ்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க இன்னைக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கமிங் டு த மேட்ச், சேப்பாக் redesigned Chepauk MH Nampara Stadium. Wonderful lush green outfield, and the wicket was also very good. எல்லாம் ஃபுல்லா குட்டி குதறி ஃபுல்லா பிச்சு போட்டு அப்புறம் ரெடி பண்ணிருக்காங்க. பட் மட்டும் பியூட்டிஃபுல்லா ரெடி பண்ணிருக்காங்க. There are some 10 pitches, 10 விக்கெட் ரெடி பண்ணிருக்காங்க. இந்த விக்கெட் வாஸ் quite dry with some dry grass இருந்தது. அதனால there was a lot of bounce space and spinners-க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. டுடேஸ் மேட்ச் பிட்வீன் த ஃபோர்த் மேட்ச் இந்த வேர்ல்ட் கப்ல நியூசிலாந்து வர்சஸ் ஆப்கானிஸ்தான். Afghanistan won the toss and rightly chose to bat first because New Zealand's first அந்த டாப் டூ பார்த்தோம்னா ஓபனர்ஸ் சைஃபர்ட் அண்ட் ஃபின் ஆலன். both of them are very aggressive players. ஃபர்ஸ்ட் பேட்டிங் கொடுத்து அந்த சேசிங் ப்ரெஷர் இல்லாம ஈஸியா 200 பிளஸ் போட்டிருப்பாங்கன்னு ஒரு இதுல ராஷித் கான் கரெக்டா இட் சோஸ் டு பேட் ஃபர்ஸ்ட். ஸோ எஸ், நீங்க சொல்லும் போது இந்த டெஸ்ட் மேட்ச் பத்தி பேசுனீங்கல்ல. இப்போ என்னன்னா, இப்போ டெஸ்ட் மேட்ச் ரிவ்யூ கொடுக்குறோம்னா ஒரு 5 daysல ஈச் அண்ட் எவ்ரிடே அப்சர்வ் பண்ண வேண்டியதா இருக்கும். கரெக்டா? இன்னைக்கு என்னாச்சுன்னு பார்த்துட்டு எண்ட் ஆஃப் த டேல போஸ்ட் இது பண்றேன். ஆனா ஒரே நாள்ல 3 மேட்ச் 6 இன்னிங்ஸ் எவ்வளோ திங்ஸ் நோட்டீஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஈவன் ஸ்மால் திங் ஆர் பிக் திங் அப்படி நோட்டீஸ் பண்றச்சு ஒண்ணு நல்லா தெரிஞ்சிச்சு. நான் பார்த்த வரைக்கும் நிறைய ஃபுல் டாஸ் போட்டாங்க இன்னைக்கு சேப்பாக்ல ஆப்கானிஸ்தான் வர்சஸ் நியூசிலாந்து மேட்சஸ்ல நிறைய ஃபுல் டாஸ் போட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆப்கானிஸ்தான் பவுலர்ஸ் அண்ட் என்ன சியர் ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ்க்கு நியூசிலாந்துக்கும் இருந்துச்சு. என்ன சப்போர்ட் இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங்கா சேப்பாக் தான் ட்விட்டர்ல, மேபி எக்ஸ்ல. ஏன்னா பிகாஸ் த சேப்பாக் அண்ட் வாங்கடே ஆர் த பெஸ்ட் ஸ்டேடியம் ஃபார் த நியூட்ரல், எய்தர் நாட் இந்தியா ஆர் ஆஸ்திரேலியா ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா அந்த மாதிரி இல்லாம எங்க ஏதோ ஒரு டீம் வந்து ஆடுறாங்க அப்படின்னும் போது 21,000 பிளஸ் நம்பர்ஸ் இன்னைக்கு. பிகாஸ் வி நோ வி லவ் கிரிக்கெட். ரத்தத்துல சினிமாவும் கிரிக்கெட்டும் ரத்தத்துல ஓடி போனாங்க நமக்கு, நம்ம ஆளுங்களுக்கு. There's a very good saying in India. In India, cricket is a religion. Sachin is the god now. Cricket is a both teams had equal amount of support. But நிஜமாவே சொன்ன மாதிரி ஒரு நியூசிலாந்து ஆப்கானிஸ்தான் மேட்ச் 20,000 crowd capacity was something. It's fantastic. And Afghanistan won the toss. They batted first, and Gulbadin did a wonderful innings. He made 63 of just 35 balls. Afghanistan finishing at 182 for something 182. They finished. Matt Henry bowled very economically. 1 for 27, 4 overs, and as usual, Santner ஓடி அப்படி பூ விடுறது 4 overs. அந்த கட்டர்ஸ்லாம் நல்லா விக்கெட்ல யூஸ் ஆச்சு. பெர்கூசன் போட்டு அந்த போல்ட், அது நல்ல டெலிவரி, அது ரொம்ப நல்ல டெலிவரி. அது ஒன்னு ஆச்சு அமேசிங் டு see from the டிவில பார்க்கும்போது இருந்துச்சு. ஆனா ஆல்சோ சேப்பாக்க பார்க்கும்போது போட்டோஸ்லாம் இது வந்து இன்னொரு விஷயம், பிராட் டெலிகாஸ்டோட குவாலிட்டி ரொம்ப பெட்டரா இருக்கு திஸ் டைம். நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்போம் என்னடா அது பார்த்தா இன்னைக்கு பார்க்கும்போது அந்த ஏக்யூஐ லெவல் கம்மியா இருக்கும் சென்னையில. இல்லையே, வான்கடையில பார்த்தா அப்படிதான் தெரிஞ்சு இட்ஸ் நாட் அபவுட் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ், பட் இட்ஸ் அபவுட் பிராட்காஸ்டிங் குவாலிட்டி. டிவில பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பெட்டரா தெரிஞ்சு. வாவ், இதுதானே நம்ம இத்தனை நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுவும் ரொம்ப ஏஸ்தட்டிக்கா இருந்துச்சு சென்னை பாக்குறதுக்கு. இன்னைக்கு சேப்பாக் பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்தோம்னா வாவ், லைக் போட்டோஸ்ல பாக்குறதுக்கு என்னடான்ற மாதிரி இருந்தது. டெஃபினெட்லி இது நாலேஜபிள் கிரௌட் சொல்லியே ஆகணும். அண்ட் வி மூவ் ஆன் டு வான்கடே. அங்க பார்க்கும் போது வாட் அன் இன்சேன் சப்போர்ட் டு நேபாள். இந்த நியூசிலாந்து ஆப்கானிஸ்தான் மேட்ச் மாதிரி சில முக்கியமான டெஃபினட்டா 182 நியூசிலாந்து ஈஸ்ட் கடைசியில வந்து ஒன் சைட் மேட்ச் மாதிரி ஆயிடுது. But at one stage they were 14 for 2. முஜிபுர் ரஹ்மான் bowled beautifully.
ஸ்பின் 100 கேஸ்ல போட்டார். ஸ்பின் சறுக்குன்னு ஃபர்ஸ்ட் எவர் அவுட், ஃபின் ஆலன் அவுட். அடுத்த பால ரச்சின் ரவீந்திரா, அவர் எதுக்கு தான் டீம் வச்சிருக்காங்க ரச்சின் ரவீந்திரா, அது கான்வேவே இருந்திருக்கலாம் வந்தவன். அவர் 14 for 2. அங்கதான் வந்து ராஷித் கான் மேக்ஸ் a big mistake. என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் பவர் பிளேல பிரஷர் போடுறதுக்கு he should have come and bowled. அதுதான் எல்லாருக்கும் ரஷித் கான் வந்திருக்கணும் அங்க. ஒரு ரெண்டு சிக்ஸ் பட்டிருக்கோம். ஃப்ரீயா ஆடக்கூடிய பிளேயர் அவரு. சோ டெஃபினட்டா பிளஸ் தான், அவுட்டோ இல்லையோ அந்த யாரோ அடிக்க போறதை யூ கம் அண்ட் பிளே தட் ரைட். அந்த ரோல் நீங்க பண்ணிருக்கீங்க. Whether it's IPL or international I20 T20 match, he doesn't want to bowl before that பவர் பிளே. அது ஏன்னு தெரியல, போட்டு பிரஷர் பண்ணிருந்தா கண்டிப்பா விக்கெட் எடுத்துப்பாரு. நிச்சயமா இட் இஸ் வெரி குட் bowler. பேட்டிங்ல அந்த தப்பெல்லாம் பண்ணாரு. தட் வாஸ் ஐ வாஸ் டாக்கிங். இப்போ பேட்டிங்ல அதான் பண்ணாருன்னு நினைக்கிறேன். வேற யாரோ ஒருத்தர் மாதிரி இவன் வந்திருக்கலாம் இன்னும் வெளியான்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இன்னும் ஆடி இருக்கலான்ற மாதிரி. சோ அதுதான். ஸோ எஸ், இட் வாஸ் a க்ளோஸ் மேட்ச். நாலுமே வந்து என்ன சொல்றது, ஈஸி வின் ஆஃப்டர் a க்ளோஸ் மேட்ச் மாதிரி இருந்தது. அப்புறம் கிளென் பிலிப்ஸ் அண்ட் சைஃபர்ட் டிட் பியூட்டிஃபுல்லி. ரெண்டு பேர் நல்லா செட்டில் ஆகி கிளென் பிலிப்ஸ் மேட் 42 and சைஃபர்ட் மேன் ஆஃப் த மேட்ச். he played beautiful for his 65 of just 41 deliveries. நல்லா கரெக்டா கணிச்சு ஷார்ட் மேக்கிங்லாம் டமாண்டிங் கண்ணா பின்னாலாம் அடிக்கல. பிளேஸ்மெண்ட் எல்லாமே clean placing. They played a wonderful knock and நியூசிலாந்து had an easy victory finally, 183 for 5 எடுத்துக்கு. அந்த மிச்சல் as usual அந்த ஒன் டே டைப்லயே ஆடி. அது வந்து அந்த டைப் வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு தான் ரொம்ப பெட்டரா யூஸ் ஆகும். பிகாஸ் அந்த மாதிரி ஒரு பிளேயர் தேவை. யார வேணா நம்ம அந்த மாதிரி ஒரு பிளேயர் டீம்ல இருந்து இருக்கிறது முக்கியம் இல்ல, அந்த ரோல் கரெக்டா பிளே பண்ணணும். அப்படிதான் டீம் வந்து என்னன்னா க்ளோஸா எடுத்துட்டு போனா இம்பார்ட்டன்ட்ல வின் பண்ணணும். சோ அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் டெஃபினட்டா தேவை அந்த ஒரு இதுக்கு. ஒரு 4-5 விக்கெட்ஸ் விழுந்த உடனே ஒரு ஜால்ட் ஆகாம அப்படியே ஷிப்பர் ஸ்மூத்தா செயல் பண்ணி கரையை சேர்க்கறதா வந்து Mitchell. Definitely. Yeah. Next, you wanted to talk about Wankhede and England. Obviously, அதான் பார்த்தோம். இந்த மேட்ச் என்ஜாய் பண்ணோம். லிட்டரல் ஆஃப்டர் 250 300 இட்ஸ் நாட் அ ஸ்கோருங்க. இந்த 170 180 குள்ள ஆடுற மேட்ச் தான் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். லிட்டரலா வந்து என்ன சொல்றது, என்ன கைண்ட் ஆஃப் ஷாட்ஸ் வச்சிருக்காங்க, கிளியரா ஆடுறாங்க. இந்த லோகேஷ் he played அது ஒரு தப்பு. அந்த 6-7 balls 10 runs அடிக்கிறச்சே அவுட் ஆனாரு பாத்தீங்களா, அடிக்கணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் பால் வேணவே வேணாம். அது ஒரு பால் நல்ல டெலிவரி வேற ஃப்ரம் லூக்வுட், ரொம்ப நல்ல டெலிவரி. அது க்ளோஸ் பாலா யாக்கரான்ற ஃபிகர் அவுட் பண்றதுக்கு முன்னாடி பால் போயிருச்சு. அப்படி இருக்கச்சே யூ குட் ஹவ் ஸ்கோர்ட் ஜஸ்ட் அ சிங்கிள்னும் போது 6 balls 9 runs ஆட முடியாதா? 6 balls 9 runs என்ன ப்ரெஷர் இருக்கு? ஒரு சிங்கிள் தட்டினா 5 balls 8. பாலர் ப்ரெஷரா இருப்பாரு. அதுதான் சொல்றேன். ஒரு தேவையில்லாம விக்கெட் ஒன்னு லூஸ் ஆகி திரும்ப இந்த சிங்கிள் எடுக்க முடியாம இங்க நல்ல சாம் கரண்ட் ஒரே டார்கெட் அவுட் சைட் ஆஃப் போட்டு நிறைய ஒயிட்ஸ் போட்டாங்க இங்கிலாந்து இன்னைக்கு. ஆனா எனக்கு இங்கிலாந்து பத்தி ரொம்ப பிட்டியா இருக்கு. ரொம்ப ரொம்ப என்னதான் ஆச்சு அந்த டீமுக்குன்ற மாதிரி இருக்கு எனக்கு. டாமினேட் பண்ணிட்டு மத்த டீம் எல்லாம் இவங்க பார்த்து பயப்படுவாங்க. இப்ப என்னடா இங்கிலாந்து எல்லா டீமும் பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. நேபாள பார்த்து எனக்கு புரியல. வி கான்ட் ஜட்ஜ் எனி டீம் இப்போ. அதுவும் இல்லாம இன்னொரு பிரச்சனைனா, நாளைக்கு டிக்கெட் சேல் ஆகும்போது இந்தியா மேட்ச் தான் ஆஸ்திரேலியா மேட்ச் தான் இல்ல, எந்த மேட்ச் இருந்தாலும் சேல் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படி ஆடுறாங்க எல்லா டீமுமே. லிட்டரல் நேத்து யூஎஸ்ஏ நேபாள் ஃபேன்ஸ் போன T20 எடிஷனுக்கு யூஎஸ்ஏ போனாங்க நிறைய பேர் மேட்ச். மும்பைல இருந்து நேபாள் போக மாட்டாங்க. நேபாளிஸ் அண்ட் ஜெனரலாவே there was very good crowd in Wankhede. Again இது ஒரு நியூட்ரல் கண்ட்ரிஸ் மேட்ச் மாதிரியே இல்ல. அந்த எஸ்பெஷலி மும்பை அண்ட் சென்னை வெரி நாலேஜபிள் crowd. அந்த சென்னை அடிச்சுக்கிறதுக்கு முடியாது. ஆனா அகைன் கமிங் டு திஸ் மேட்ச், இங்கிலாந்து won the toss, batted first. Bethel 55, captain Harry Brook, our captain, he scored a 53 and Will Jacks finished a wonderful 39 of just 18 ball. அதுதான் 180 போறதுக்கே காரணமா இருந்தது அந்த வில் ஜாக்ஸோட இன்னிங்ஸ் தான். நடுவுல ஸ்கோர் வரல. how they are going to okay fine அப்படி. இப்ப எந்த டீம் வந்தாலும் 160 170 போதுன்றதே கிடையாது, எல்லாரும் சேஸ் பண்றாங்க. சோ அப்படிதான் இருக்கு. ஆர்ச்சரை பார்த்து பயந்துட்டு இருந்தாங்க. இப்ப ஆர்ச்சர்லாம் ஒரு போலரான எனக்கு என்னன்னு தெரியல, என்ன ஷிஃப்ட் இருக்கு என்னன்னு தெரியாது. டெஃபினெட்லி ஹேவ் டு ஒர்க் ஆன் இட். ஆஷஸும் அடி வாங்குறாங்க, சீரீஸும் அடி வாங்குறாங்க, T20 ஸ்ட்ராங் அதுவும் அடி வாங்க. என்னன்னு தெரியல அந்த டீமுக்கு. லிட்டரலா தே ஹேவ் டு டூ சம்திங். ஒண்ணுமே பண்றதுக்கு இல்ல, யார மாத்துறதுனே தெரியல. எல்லாரும்
11ல இருக்கிற எல்லாருமே பெரிய பெரிய பிளேயர்ஸ் வேர்ட்ஸா இருக்கு. ஆனா பர்ஃபார்மன்ஸ் இருக்கு, மேட்ச் வின் பண்ண மாட்டேன். ஸோ தட்ஸ் த இஷ்யூ வித் இங்கிலாந்து டீம் அசைட். நேபாள் இப்பே தெரிஞ்சு போச்சு, அந்த அந்த குரூப்ல யார் டாப் 2 வருவாங்க, இங்கிலாந்து அண்ட் நேபாள். ஆடுற ஆட்டத்தை பார்த்தா அப்படிதான் இருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் நல்லா பர்ஃபார்ம் யா யா பண்றாங்க. We have to wait for the West Indies versus Nepal match. We have to wait and see. And Nepal யா யா யா, அது ஒண்ணு chasing இருக்கு. பட் யா 180 all runs against a mighty England team with Jofra Archer, Sam Curran, and Luke நல்லா போட்டாங்க. Liam Dawson was very good today with his left arm spinners. Chase பண்றச்சு and captain ரோஹித் படேல் and ஐரி தீபேந்திரா ஐரி 2 பேரும் ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருக்காங்க. இவர் வந்து ஒரு 39, அவர் வந்து ஒரு 44. அவங்க 2 பேரும் அவுட் ஆனா திருப்பி இங்கிலாந்து மேட்ச்க்குள்ள வந்துட்டாங்க. அப்பதான் அந்த லோகேஷ் played that innings. Wonderful innings. லோகேஷ் வந்து எஸ் எஸ் they were completely ஒரு மாதிரி அவுட் ஆஃப் த மேட்ச் நேபாள். இவர் வந்து ஆதில் ரஷீத் ஒரு ஓவர் 19 ரன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒரு ஓவர் 22 ரன்ஸ். அதுதான் 2 ஓவர் 41 ரன் அடிச்சது கடைசியில வந்து 2 overs 18 ரன்ஸ் மாதிரி ஆகிருக்கு. நேபாள் என்ன தெரியுமா பண்ணாங்க, வெரி கிளவர். ஒரு 6 அடிக்கிறது, உடனே எல்லா பிளேயர்ஸ் தூக்கி பின்னாடி நிக்க வச்சிடறாங்க. டீப் ஸ்கொயர் லைக் டீப் விக்கெட் லாங் ஆன 32 ரன். என்ன கால்குலேஷன். ஏன்னா ஸ்டூவர்ட் லா கோச் ஆஸ்திரேலியன். ஆனா மேபி இந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவுக்கு அந்த கடைசி ஓவர் தெரிஞ்சிருக்கலாமோ, பிளான் மேபி தப்பா பண்ணிட்டாங்களோன்னு தான் ஃபீல் ஆச்சு. ஒரு ரன்னால என்ன, விக்கெட் தான் அங்க மேட்டர்ஸ், மொமெண்டம் டோட்டலா ஷிஃப்ட் ஆயிடும். 1 run சம்திங். என்ன நீ வந்து அதுதான் 6 balls 9 runs அடிக்க போற, அந்த ஒரு ரன் எடுத்திருந்தீங்கன்னா நீ என்ன பண்ண, 4 அடிக்கணும் 6 அடிக்கணும், பிகாஸ் லோகேஷ் ஹாஸ் டு பி இன் தி ஸ்ட்ரைக் நெக்ஸ்ட் ஓவர் இருக்கும் போதுன்ற பிளான்னால மொத்த மேட்சே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஒரு பிளான் அதுவும் இல்லாம ஜோஃப்ரா ஆர்ச்சரோட ஸ்லோ பவுன்சரை 6 அடிச்சாரு மிட் விக்கெட் டு ஸ்கொயர் லெக் ரீஜியன்ல. லோகேஷ் எதிர்பார்க்கவே மேபி ஆஃப் ஆலில போட்ட பால் மிட் ஆஃப்க்கு மேல லாங் ஆஃப்ல 6 அடிச்சது ஓகே ஃபைன் ஒத்துக்கலாம். ஆனா இந்த பால் அந்த பேஸ்ல ஆக்கும்போது they are seriously definitely talented. செம்ம ஸ்கில் வித் இருக்கு. நேத்து நம்ம யூஎஸ் கிட்ட பேசணும், ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, இவங்க கிட்ட அப்படி இல்ல, ப்ராப்பரா எல்லாருமே. அதுவும் 5 down 6 down வந்ததுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் இன்டு த கேம் அந்த இதுல வந்துச்சு. இத்தனைக்கு ஒரு இங்கிலாந்து ஒரு ஹாரி புரூக் மாதிரியோ ஒரு ஜாஸ் பட்லர் மாதிரியோ நல்ல ஒரு 5'10" அந்த மாதிரிலாம் ஹைட் வெயிட் எல்லாம் கிடையாது. எல்லாம் ஷார்ட்டா தான் இருக்காங்க. பட் த பவர் தே ஜென்ரேட் அண்ட் நீ சொன்ன மாதிரி பேட்டிங் வந்து பிசிக்கல் எபிலிட்டியோட அந்த மென்டல் எபிலிட்டி, அந்த கிளவர்னஸ் யூஸ் பண்ணணும். நேபாள் யூஸ் அதான் சொன்னேன், வாட் அ டே ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு டெஸ்ட் மேட்ச் சொல்லலாம். பட் வெரி ஆப் ஃபார் டுடே. ஃபர்ஸ்ட் மேட்ச் இட் வாஸ் குட் and reshaped Chepak was maybe reshape Chepakன்றத விட அது reshape the T20 அந்த கேம் வர்றாங்க. இட்ஸ் லைக் ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு கொண்டு வருது, எல்லா டீம்ஸும் வராங்க ஆடுறாங்க. கிரிக்கெட் இஸ் பேக்ன்ற மாதிரி, நாட் ஜஸ்ட் வித் இந்தியா ஒரு பிக் டீம்ஸ் மாதிரி இல்ல, தேர் த சப்போர்ட் அப்படி ஒரு எடுத்து நல்லதுதான் ஆக்சுவலி. அது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஐபிஎல் பிக் பேஷன் இருக்கிறப்போ இதுவும் பட் when it comes to வேர்ல்ட் கப் தட்ஸ் தனி. நீங்க எதுவுமே எடுத்துட்டே வரக்கூடாது. இட்ஸ் வேர்ல்ட் கப் அவ்வளவுதான். அப்படி இருக்கணும். அந்த ஜோஷை வந்து அம்மா இனிஷியேஷன் இன்னைக்கு 2 மேட்ச்லயும் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், அண்ட் தேர்ட் மேட்ச் இட்ஸ் ஹேப்பனிங் ரைட் நவ் between Sri Lanka. Finally, England could experience it's above all every other thing in any profession. So they won with their experience. So definitely. But Nepal deserved to be the winner. இன்னைக்கு அதுதான் உண்மை. Nepal deserved. அவங்க பட் the final யார் பிரஷரை நல்லா ஹேண்டில் பண்றாங்களோ அது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இங்கிலாந்து கடைசியா ரொம்ப நல்லா போட்டார். டெஃபினட்டா ஒத்துக்கணும். சாம் கரன் ரொம்ப நல்லா போட்டார். எக்ஸிக்யூட்டட். இது ஆக்சுவலி நோட் பண்ணணும். 1 ball 6 runs to win. There is nothing to do with the fielding. ஏன்னா பேட்ஸ்மேனோட மைண்ட் செட் பவுண்டரிக்கு வெளில அடிக்கணும் தான் பிளான் இருக்கும். போலருக்கும் பட்லரும் கேப்டனும் அங்க பேசிக்கிறது என்ன பேசிக்கணும் அப்படின்னா, பால் என்ன மாதிரியான டெலிவரி நீ போறன்னு மட்டும்தான் பேசிக்கணும். there is no other talk has to happen over there. பட்லர் இந்த ஃபீல்ட் இங்கன்னு பாக்குற லைக் ஃபீல்டு பார்க்க அவசியம் இல்லையே உனக்கு அப்படின்னு தான் இருந்துச்சு. அந்த சோனுக்குள்ளே நீ என்ன போற என்ன போட்டாலும் ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி போட வேண்டிய மேபி யோசிக்கலாம். இங்க
கிளியர் பண்ண முடியாதுன்னா இங்க ஃபீல்டர் இருக்கான்னு பயப்படலாம். என்ன வந்தாலும் பேட்ஸ்மேன் மைண்ட் தூக்கி அடிக்கணும் தான் இருக்க போகுது. ஸோ நீ எங்க ஃபீல்ட் அடிச்சாலும் யூஸே கிடையாது. நீ என்ன பால் போட போற அதான் இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படிதான் இருந்துச்சு. என்னடா இது, மேபி அந்த கான்வர்சேஷன் இருந்திருந்தா அவங்க இன்னும் டீப்பா என்ன யோசிச்சிருப்பாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒண்ணுதான். ஆனா செம்ம எக்ஸிக்யூட் பண்ணாரு. நல்ல Sam Curran was brilliant. Sam Curran usually IPL used to lead a lot of runs, but England is Yeah, yeah. scoring really well. And so anyway, Yes, we had two very good match. Third match is going on. Sri Lanka versus Ireland. அது என்ன ரிசல்ட் பார்ப்போம். Anyway, it was a yes. fantastic day of World Cup cricket. I guess it's And 163 around something target அடிக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி Yeah, yeah, yeah. அவங்க கூட ஒரு மாதிரி ஹிக்கப்ஸா தான் இருந்தாங்க. நான் பார்க்கும்போது இட் வாஸ் லைக் சம் 14 ஹவர்ஸ்ல 86 or more for 4. எல்லா ஸ்பீக்கர் எல்லா அசோசியேட் டீம்ஸும் பிகர் டீம்ஸ்க்கு ஒரு பயத்தை டெய்லி காமிக்கிறாங்க. அதுல வந்து இட்டாலி என்ன பண்ண போறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அந்த Yeah, yeah, ஆஸ்திரேலியா yeah. எல்லாமே கொடுத்தாச்சு, அவங்க மட்டும் தான் பேலன்ஸ்ன்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். டேய் நீங்களுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். Yeah, we have to see என்னன்றத. So it's like a blockbuster will Sunday, wait and see. to be honest. Blockbuster Sunday. செம கேம். 11 AM கூட்டம் 20,000 பேர் போய் பாக்குறாங்க. வேற ஏதோ மேட்ச் திரும்ப 2 மணிக்கு வெயில்ல போய் எல்லாம் வாட்கடையில உட்காந்து பாக்குறாங்க. திரும்ப ஸோ இட்ஸ் லைக் இட்ஸ் ஆல் த லவ் டுவர்ட்ஸ் கிரிக்கெட். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. Thus, at the end of the day, whether it's England won, Nepal won, Afghanistan won, or New Zealand, doesn't matter. Cricket won billions of hearts today. Yeah, yeah, definitely. Yes, Yeah, yes, yes, we'll meet yes. again. Obviously, With this, we'll come to the obviously, end of today's session. We'll meet again yes. for the next matches. Tomorrow's session. Yes. Bye. Yeah. See you.